டீ கடைக்கு போகிறாங்க குட்டி. ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்களும் வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஏதோ நல்லா இருக்குப்பா டால் மாதிரி. பால் காய்ச்சி அழகா பொங்கிருச்சு பால். இது வரைக்கும் அவ பிறந்தது இது வரைக்கும் அவ பிறந்த எப்படி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அம்மா வீட்டு சீர் சரணும். இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணியிருந்தாரு. ஹாய் சில குட்டீஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். இன்னைக்கு என்ன வீடியோ, ராத்திரி எத்தனை மணி தெரியுமாங்க? இப்போது காட்டலாம், வெயிட் பண்ணுங்க. தினம் தானே இவளோட நான் போராட வேண்டியதாக இருக்குது. மணி 4 மணி ஆக போகுது, விடிய காலம். எங்கே போகிறீங்க இந்த டைமில் அப்படின்னு நினைக்கிறீங்க தானே? எனக்கே ரொம்ப சந்தேகமாக இருக்குது. எங்கே கிளம்பிட்டு இருக்காங்கன்னு தெரியல, வேகமாக கிளம்பிட்டு இருக்காங்க. அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேன்னு தானே பார்க்குறீங்க? குட் நியூஸ் இல்லை. ஸோ நம்மளை வந்து ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. யாருன்றதை போக போக நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அவங்க வந்து நாங்கள் இன்வைட் பண்ணதுக்கு எங்களால் வர முடியலன்னு தான் சொல்லிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக தான் இருக்க போகுது. 5 மணிக்குள்ளே அவங்க வீட்டுக்கு நாங்கள் போய் ஆகணும். மணி இங்கேயே 4 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் போவோமா, எப்படி சர்ப்ரைஸ் ஆவாங்கன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணப்போ வந்து எனக்கு நாளைக்கு வந்து டிரைவிங் கிளாஸ்க்கு போயிட்டு நான் ஓட்டி காட்டணும். அதனால் என்னால் வர முடியாது, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சீக்கிரமாக பார்த்துட்டு வரணும். ஸோ ரொம்ப லென்த்தாக கொண்டு போவோன்னா நான் வந்து வரமாட்டேன்னு தான் சொல்லிட்டேன். இருந்தாலும் நம்ம போயிட்டு அங்கே ஷாக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். சரி, யார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கோன்றத போய் பார்ப்போமா? போவோம். பார்த்தீங்கன்னா குட்டி வந்து வண்டி எடுத்துட்டு இருக்காங்க. நாங்களே எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் எடுத்துக்கிட்டு போகிறோம். ஏன்னா இந்த டைமில் கிஃப்டெல்லாம் கிடைக்காது. எடுத்துக்கிட்டோம். போவோமா என்னன்னு தெரியாமல் இருந்தேன். ரொம்ப இதுவாக கேட்டாங்க, கூப்பிட்டதுக்கு வரல, இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. அதுக்காக போகிறேன். ஸோ நல்லதுன்னா வரணும், நல்லது கேட்டதுன்னா எல்லோரும் வரணும். ஏய் போ அப்படி. போகும்போதே அப்படியே காட்டுறேன். ஆனால் தெரியாது, தப்பாக நினச்சிக்காதீங்கப்பா, உங்களுக்கு வேலை இருக்குப்பா அப்படி தானே சொன்னேன். சரி போகலான்ட்டு போயிட்டுருக்கேன். பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து போய்கிட்டு இருக்கோம். லொக்கேஷன் போட்டுட்டு இங்கேயே சேர்ந்துருப்பாங்க. இவ்வளோ குளூரில் போய் எனக்கு காலையில் 4:14 ஆகுது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்துட்டு இருக்கோம் பாருங்க. நம்ம கூட நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா நாங்கள் எங்களுக்காக அதுதான் இறங்கி செய்வோம். க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவ்வளோ இறங்கி என்ன பண்ணணுமோ அது இருக்காங்க. சரி போயிட்டு இருக்கோம், பார்ப்போம். பகல் நைட்லாம் பார்க்க மாட்டோம். ஸோ வந்து நமக்கு நல்லது பண்ணுறாங்க, அவங்களுக்கு நாங்கள் நல்லா பண்ணுவோம், அவ்வளோதான். நல்லா இருக்கும்ன்ற மாதிரி தான். வீட்டில் எப்படி போயிட்டு சொட்டர்லாம் போட்டுட்டு எங்கே சொல்ல தானே இன்னும் வெயிட் பண்ணி பாருங்க. எங்கே போயிட்டு நிறைய பேர் தமிழில் வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்படியா? அப்போல்லாம் நின்னாச்சு பேசிருந்தாலும் நம்ம பார்க்கலாம், போகலாம். அவங்க துணிவாக கோயிலுக்குள்ள போகிற மாதிரியே இருப்பாங்க. போயிட்டு தான் இருக்கும்ப்பா. வந்துட்டோம் கொஞ்சம் அப்படியே. இங்கே எப்படின்னா 15 கிலோமீட்டருப்பா எங்கள் சரௌண்டிங்கில் இருந்து இங்கே வர. ஐயோ, இப்போ வந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர். 8 கிலோமீட்டர் தான் இன்னும் வந்துருக்கிறோம். நான் போகிறதுங்களே எனக்கு தெரிஞ்சு எனக்கு பஞ்சரே முடிஞ்சிருமான்னு தெரியல. டீ கடைக்கு போகிறாங்க குட்டி. ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்களும் வண்டி ஓட்டிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம். டீ வாங்க போயிருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் டீ குடிக்கணும், ரொம்ப குளிர் தாங்க. டீ குடிக்கணும்னு வந்துட்டோம். இப்போ நாங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருப்போம்,
நாங்கள் எங்கே வந்திருக்கோன்ட்டு தமிழ் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கு மேலே சொல்லலை அப்படின்னா வேணாம் சொல்லிடலாம். ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னா ஜிகே மெமரிஸ் கப்புள்ஸ் கிட்ட தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். அவங்க வந்து பால் காசுறாங்களாமா. நைட் எல்லாம் பேசினாங்க. ரொம்ப கொஞ்சம் மாதிரி கஷ்டமாயிடுச்சு. சரி வேறு எனக்கு காலையில் டிரைவிங் கிளாஸ் வேறு இருக்கா, நான் வேறு போகக்கூடாது அப்படின்னு நினச்சி தான். போகக்கூடாதுன்னா கிடையாது, டிரைவிங் கிளாஸில் லாஸ்ட்டு ஆல்ரெடியே என்னோட ஆர்டி ஆஃபீஸ் போகிறது எப்போல்லாம் கேன்சல் ஆச்சு தெரியுமா? நியூ இயர்க்கு போக வேண்டியது போகல, பொங்கல் போக வேண்டியது போகல, எல்லாத்துக்கும் போக வேண்டியது போகவே இல்லை, விட்டுட்டேன். ஸோ இதுக்கப்புறமா விடக்கூடாதுன்ட்டு நீ காலையில் முயற்சி பண்ணி எப்படியாவது போயிடலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயே அவங்க ஏன்னா இது நல்ல நேரமா மதியானம் வரும்னு சொன்னோம். நல்ல நேரமா காலையில மதியம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி போகணும். அதுக்கு தான் இந்த டைம்ல நாங்க போயிட்டு இருக்கோம். அவங்க காலையிலே போனாதான் வந்து எடுத்துட்டு வா, டீ குடிச்சிட்டு போகலாம், பால் டைம் காசு ஆயிடுச்சு வந்து ஆல்ரெடி. இது இருக்கும்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் கிளம்பிட்டோம். ஏன்னா ஏதோ நல்லா இருக்குப்பா டால் மாதிரி. பிஸ்கெட் இந்த பிஸ்கெட் இந்த டீ குடிச்சிட்டு நம்ம பேசுவோம். சரி, நம்மளை ஒருத்தவங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுத்தாச்சு போகணும். அதான் என்னோட பழக்கம். ஸோ அதுக்காக தான் வீடியோலாம் தூங்கலை பாருங்கள், கண்ணெலாம் ரெட்டாக இருக்குது. எங்களால் முடிஞ்சதை ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு போயிருக்கோம். வீட்டில் இருக்கிற எப்படி சொல்கிறது, நாங்கள் வந்து சாரீ பிஸ்னஸ் தான் பண்ணுறோம். ஸோ எங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாரியே அப்படியே கலெக்ஷன் பண்ணி. இல்லைப்பா, இந்த டைமில் கிஃப்ட் இல்லை, சும்மா வெறும் கையில் நிற்கக்கூடாது. அதனால சாரி முதல்ல பிள்ளைங்க வளர்றாங்க, சரி ஓகே சாரீ கொடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் சாரீ கொடுக்குறோம். அந்த அக்காவுக்கு தான் நான் சாரி கொடுக்குறேன். குட்டி ஏதாச்சும் அவங்கக்கிட்ட ஏதாச்சும் மொய்கி வச்சுட்டு வந்துரு குட்டி, முடிஞ்ச அளவுக்கு கையில். பாவம். சரி, இந்த நேரத்தில் வந்து நம்மளால் கிஃப்ட் வாங்க முடியாது. பார்த்தீங்களா, இருட்டு, விடிய காலத்தில் எங்கே போய் கடை திறந்துருக்கும். ஆமாம், நான் மதியத்துக்கு மேலே போயிட்டு அங்கே பழைய வீட்டில் போய் மீட் பண்ணிட்டு வரலாம் தான் நினச்சேன். சரி இருந்தாலும் வேண்டாம், கூப்பிட்றாங்க அவங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்கீங்க, ஒருத்தவங்க வாங்கி மன கஷ்டமாயிடும். அப்படி பண்ணக்கூடாது. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு மொய்கி எதுனா வச்சுட்டு நம்மளால முடிஞ்சதுங்க எல்லாம் ஒரு ஹெல்ப் தான். ஓகே, கூடிய சீக்கிரம் இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் எப்போ பால் காசி எல்லாரையும் நம்ம கூப்பிட்றது நடக்குமா? அதெல்லாம் நடக்காது. ஸோ இருந்தாலும் நடக்கிறதுக்காக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன ரொம்ப நாளாக நீங்கள் வந்து அடியும் உதயமாக இருந்தீங்க, திடீர்னு பார்த்தா இப்படி இருக்கீங்க அப்படின்லாம் கமெண்ட் போடுவீங்க. ஸோ ஒன்றும் இல்லை, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. மன்னிப்போம். எங்களுக்கு நீ க்ளோஸாக இருந்தனா என் உயிரே கொடுத்துருவேன். அப்பயே அவங்க வந்து எங்கள்கிட்ட பேசுவாங்க தான். நாங்கள் வந்து மன்னிச்சிட்டோம். அப்போவே வந்து ரொம்ப பேசலாம் ஆரம்பித்தாங்க. ஸோ ஒன்று வீடியோஸ்லாம் நாங்கள் அவங்க இப்போ வந்து எல்லாரு கூடயும் நம்ம வந்து சந்தோஷமாக வீடியோ போடலாம். இருக்கிறதே ஒரு லைஃப்புங்க, எப்போ என்ன ஆகும்னே தெரியாது. ஸோ இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணிட்டு சந்தோஷமாக எல்லோரும் கூடயும் நிம்மதியாக போங்க. புது வருஷத்தை புதுசாக கொண்டாடுங்கன்ற மாதிரி பழசெல்லாம் மறந்துட்டு ஜாலியாக நம்ம கூட யார் நல்லா இருக்காங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிட்டு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் இருந்தால் நல்லா அவங்களுக்காக என்ன வேணால் பண்ணுங்கள். அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த நேரத்தில் என் தூக்கத்தெல்லாம் கெடுத்துக்கிட்டு நான் போகிறேன் அப்படின்னா, ஸோ எனக்கு நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக அவங்க வரணும். ஸோ அதுக்காக நம்ம போகிறதுல தப்பே கிடையாது அப்படின்றதுக்காக நாங்கள் போகிறோம். நான் பால் காசும் போது கூட என் வீட்டில் வந்து யாருமே கிடையாது, யாரையுமே கூப்பிடல, யாருக்கிட்டையுமே பேசலை. நாங்கள் 2 பேரும் தனியாக பால் காசணும். அப்படி தான் பால் காசிட்டோம். ஸோ ஓகே, சொந்த வீடு வாங்கும் போது பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். அதெல்லாம் எங்கே வாங்கி நம்ம பால் காசுறது, அப்படி தானே. ஓகே, இப்போ நம்ம டீ குடிச்சாச்சு. அவங்களுக்கு சத்தியமாக சொல்கிறேன், இது வந்து இதெல்லாம் கிடையாது, கேஷுவலாகவே சொல்கிறேன். அவங்களுக்கு நாங்கள் வர்றது சுத்தமாக தெரியாது. இதுதான் மெயின் பாயிண்ட்டு. ஏன்னாக்கா நான் நாளைக்கு வெளியில் போகிறதுனால அவங்களுக்கு நான் சொல்லலை, வரமாட்டேன், நீங்கள் நிம்மதியாக தூங்கி நாளைக்கு வந்து பால் காசுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ போயிட்டு எப்படி சர்ப்ரைஸ் ஆக போகிறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டாண்ட வந்துட்டோம். சந்தில் தான் அவங்க வீடு இருக்குன்றாங்க. நாயெலாம் வேறு எப்படி போகிறதுனே தெரியல. அவங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடலாமா? எப்படி ஷாக்காக கால் பண்ணாங்க. அதிலே வீடு காட்டும், வீடு அதுலயா காட்டப்படுற வெயிட் பண்ண. ஆஹா, நம்ம டேரக்டாக வீட்டுக்கே போயிடலாம். ஆமாம், ஷோ இருங்க, இங்கே பாருங்க எப்படி பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே போயிடலாண்டு. அப்போ தான் கொஞ்சம் ஷாக்காக இருக்கும். அப்படிலாம் இல்லை, வீடு பூட்டி வச்சுருப்பாங்க, எந்த வீடுனே தெரியாது. ஃபஸ்ட்டு பாருங்க எப்படி நிற்கிறாங்க. தூங்கத்தில் ஃபோனே எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், எனக்குலாம் தெரிஞ்சு. நம்ம வேற வந்து மாட்டிக்கிட்டேன் இப்படி. இதோ நிற்கிறாங்க பாருங்க. நீயும் பார்த்தா கொஞ்சம் தாங்குமா? வரமாட்டேன். எங்க அக்கா
லொக்கேஷன் அனுப்பிவிடுனா நம்மளை தெருவா அலைய விடுறாங்கப்பா. காலையில் நாயெல்லாம் துரத்துது என்ன பின்னாடி. இங்கே வருங்க பின்னாடி. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டா எந்த லொக்கேஷனில் போயிட்டு மாட்டிக்கிட்டுன்னு கேட்குறாங்க. எப்படா போகணும் இப்படியா எப்படி பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா? வரமாட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். ஸோ வந்தாலும் திடீர்னு வந்து நிற்கிறீங்க. மை கமின், எஸ்கூஸ் மீ, உள்ள வரலாமா? கையில் வச்சுட்டு இருக்கீங்க. வரவேற்பு எப்படி இருந்துச்சு பாத்தீங்களா? எங்களுக்கு வரவேற்புலாம் பயங்கரமா இருந்துச்சு. தொடப்பட்டியில இது என்ன வரவேற்புன்னு தெரியலையே, புதுசா இருக்கே. டைம் ஆயிடுச்சு, உள்ள தூங்கிடுச்சு, நானும் தூங்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்கவே சரி பண்ணாலும் வீடியோ நீ உள்ள ஒரு வழியா வந்துட்டோம். எங்களெல்லாம் எந்திரிக்க சொல்லிட்டு நைட்டெல்லாம் தூங்க விடாம அவங்க பால் காசுலன்ற பேர்ல இன்னும் காசுல. இது நியாயமா சொல்லுங்க? எங்க இருந்து வந்துருக்கோம் தெரியுமா? நாங்க வரும்போதே வரவேற்பு தொடப்பட்டையில கொடுக்குறாங்க. இப்படி இருந்தா எப்படி வரவேற்பு பயங்கரமா இருக்கு. ஸோ ஐயோ, என் ட்ரெஸ்ஸு கலரும் அவங்க இந்த கலரும் ஒரே மாதிரி இருக்கு. செவத்து கலர் ட்ரெஸ்ஸு கலரும் ஒரே மாதிரி இருக்கு. மேட்சா போட்டு வந்திருக்கேன் வீட்டுக்கு. இந்த மாதிரி யாருக்கு வாய்ப்பு அமையும் சொல்லுங்க? ஒரே மாதிரி கலரு. எப்படா போய் டிரைவிங்ல இருக்க ஓட்டுவன்னு தெரியல. ஓகே, வந்தாச்சு ஒரு வழியா நம்ம பார்ப்போம். எங்களை கூப்பிட்டு வச்சு பால் காசாம டைம் என்ன தெரியுமாங்க ஆகுது? 8 மணி ஆயிடுச்சு டைமே. அதோட எனக்கு என்ன தெரியுமா ஹைலைட்டு, நான் இன்னைக்கு சட்டை இன்னைக்குன்னு பார்த்து இந்த சட்டையை போட்டுட்டு அவங்க செவரும் சட்டையும் ஒரு இன்சல்ட்டா இருக்கு எனக்கு. யார் வீட்டுல யார் பால் காசுறாங்கன்னே தெரியல. மேட்சிங்க நான் வேற போட்டுட்டேன் செவத்துக்கு மேட்ச. ஷோ எனக்கு என்ன பண்ண பாருங்க. பால் காசத்துக்கு சிஸ்டர் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே பார்த்தீங்களா யாரோ ஓகே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீக்கிரமாக பால் காசு வாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வச்சுட்டா அப்படியே குடிச்சிட்டு எஸ்கேப் போயிடலான்னு பார்க்குறேன். இன்னும் முடியல. பார்க்குறீங்களா என்ன ஒன்றும் மாங்காய் தான் இல்லை மாங்காய் மரத்தில். பூ கொடுத்துருக்காங்க. பூ வைக்கணுமா? ஆனால் கிளிப்புலாம் ஒன்றும் இல்லையே மண்டையில். என் தலையில் எங்கேருந்து எப்போ இந்த இதெல்லாம் அவுந்து போச்சு? சும்மா இப்போதைக்கு வச்சுக்கோ. என்கிட்ட ஒரு லிப்ஸ்டிக் இருந்துச்சு, அது போட்டேன். செட் ஆகலையா மூச்சு? ஓகே, என்ன வாங்கிட்டு வந்தீங்கம்மா? ப்ராசஸ் போயிட்டு இருக்குது. பால் காய்ச்சிட ப்ராசஸ். பால் காய்ச்சி அழகா பொங்கிருச்சு பால். ஆ சிஸ்டருக்கு முடிஞ்சது என்னால ஒரு சின்ன என்னது. ஐயோ குட்டி இது வரைக்கும் அவ பிறந்தது இது வரைக்கும் அவ பிறந்த எப்படி நானும் போறேன். ஏஞ்சல் நல்லா வேண்டிக்கோ. ஏஞ்சல் உங்களை மாதிரி மேலும் வளரணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா. சின்ன ஆசையெல்லாம் பட மாட்டா போலயே. பெருசா பண்றாங்க. அப்பதானே நம்ம ஆசை சின்ன வயசு பெருசா ஆசைப்பட்டாதான்டா சின்னதா வச்சு கிடைக்கும். எப்பா அப்படி ஒரு நல்ல நடந்தா ஃபர்ஸ்ட் இன்வைட் பண்றதே உங்களுக்கு தான். கண்டிப்பா கண்டிப்பா. எங்களோட ஆதரவு உங்களுக்கு என்னைக்கு இருக்கும். என்ன காயத்ரி, உங்க ஊருக்காருங்க சப்போர்ட் பண்ண மாட்டியா? குட்டி எப்படி வந்திருக்கான் பாத்தீங்களா? பெயிண்ட் கலருக்கே பெயிண்ட் கலருக்கே ட்ரெஸ் பண்ணி வந்துருக்கான் மாதிரி. யாரும் சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல, மேட்சிங்கா வந்துருக்கான். வீட்டுக்கு நீங்க
மேட்சிங்கா இல்ல. இருக்கீங்க சட்டையை போட்டு என்னடா நீ என்ன இந்த நிலைமை கொண்டு நான் அவளுக்கு எதுவும் மேட்ச் ஆகுன்னு போட்டு வந்தேன் நானே. ஏய் 2 பேரும் ஏதோ பேசி வச்சுட்டு மேட்சிங்கா தெரியுதுடா. பார்த்தா உங்க வீட்டுக்கு மேட்ச் ஆகிறேன் நானு. என்ன ஏஞ்சலுக்கு சாமிக்குன்னு வரப்போதா? நான் கிறிஸ்டியன் இல்லப்பா, நான் அந்த அளவுக்கு ஒண்ணும் அப்படியா? எனக்கு அது கிறிஸ்டின் வேலை எனக்கு அப்படிலாம் நினைக்காத. எல்லாமே எனக்கு தெரியாது. ஆனா நான் பாக்குறேன், எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணா பிடிக்கும், எனக்கு டிஃப்ரெண்டா இருக்குல்ல. நீ அப்ப அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வா. 17 நீ நாங்க அங்க இருந்தா உங்களுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் வரும்? 17 22 கிட்ட வரும். இது உங்களுக்கு ரொம்ப பக்கம் தான். அங்கேயோட இது உங்களுக்கு பக்கம். பார்த்தேன். நான் இருக்கதோட இது பக்கம். ஐயோ நான் ப்ராப்பரான ரேட் வைக்கிற பத்தியா நீ? ஏய் உந்து மட்டும் திரும்பிட்டா. நீ எவ்வளவு உஷாரா? இல்லடா 2 கையில வச்சிருக்க வேலை பார்த்துறேன். சாமி நான் எடுக்கிறேன். நல்லா உஷாரா இருக்கலாம். என்ன பண்றடா? அப்படியே பிடிச்சி நின்னு. ஏய் அவளோட ஒண்ணு கொடுங்க. ஐயா நம்மளே இல்லடா அவனே எடுத்துட்டு போய் அவனே எடுத்துட்டு போகுது. வாப்பா அவங்களோட ஃபோன் டக்குன்னு வச்சிரு. நல்லா வச்சு ஒரு 10 நிமிஷம் வை. கையில போட்டுருப்போம். ஏய் கீழே தொடாத துட்டுறோம். கீழே சுடு. அப்படியே புடிச்சு வை சுட்டுறோம். அப்படிதான். வராது. தைரியமா வை. ஒண்ணமா இட்டதே வெய் வராது. எனக்கு பயம். சுட்டுறோம். கவனம். கையில வச்சு. அதுதான் சொல்லிட்டு இருக்கா சுடு சுடு. இங்க பாரு. நான் ஆட்டம் காட்டுறாளுக்கு ஏய் சின்னதா எப்ப வாங்குறீங்க? அப்பதான் தாங்க நான் சாமி முன்னாடி கரெக்டா இருக்கும். இங்க பாருங்க. எனக்கு எங்க 2 பேர் ஞாபகம் உங்களுக்கு எப்பயுமே இருக்கும். ஏய் சரியா வந்துட்டா. சரியா போயிடு விடு. வந்த வேற பாருங்க இவன் விளக்கேத்துறாடா சூடு வச்சு நின்னு. நான் சுடுவோம் கற்பூரம் வச்சிருக்கோம்பா. அது நான் அதை வச்சிருக்க பாரு அதுதான் வாங்கணும். அதை போய் விளக்க வச்சு அதுல என்ன பண்ணி வச்சிருக்கேன்? பெரிய தாப்பல் தட்டு வாங்குறது. தாப்பல் தட்டு எதுக்கு வாங்குறது தெரியுமா? தீபாவளில கையில படாது கதையா சொல்லுவாங்க. வேற என்ன மாப்பிள்ளை வேற சுட்டிச்சு. மாப்பிள்ளை மோதல் போடாதான் கல்யாணம் பண்ணுவாரு. உன்னால என்ன பண்ண முடியுமே சிறப்பா பண்ணிட்டேன். கூப்பிட்டு வச்சு என்ன பண்ணணுமோ சிறப்பா பண்ணிட்டல. நிம்மதியில சரி. மாமா எப்படி பேசுறாப்ல? மாமா ஸோ எங்களுக்கு பார்த்தீங்களா வீட்டில் பால் காய்ச்சினோடனே பால் கொடுக்குறாங்க. இருமா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் பால் காய்ச்சியாச்சு வீட்டில். ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துட்டோம்ப்பா, யாரும் எதுவும் சொல்லிடாதீங்க. நீங்கள் என்ன எப்படி சொல்கிறது, நிறைய பேர் லைவில் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க, நீங்கள் போவீங்களா காயு சிஸ்டர் வீட்டுக்கு போவீங்களா, பால் காசை கூப்பிட்டு இருக்காங்களா, கண்டிப்பாக நீங்களா போவீங்களா கேட்குறாங்க. அதுக்காகவே நான் வந்துட்டேன். வந்து பால் காய்ச்சற வீட்டுக்கு வந்துட்டு பாதுஷாவும் சாப்பிடுவேன், பால்கோவும் சாப்பிடுவேன். பாருங்க அவங்க வீட்டில் தான் பாலும் குடிச்சிட்டு இருக்கேன். சரிங்களா, இங்கே பாருங்க பால் காய்ச்சியாச்சு, நம்ம பால் குடிக்கிறோம். பார்ப்பீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ ஸ்வீட்லாம் கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லி. உறவு கிடைக்கும் நான் கண்டிப்பாக நினைக்கல. எனக்கு இவங்களை பார்க்கும்போது ஏதோ என் கூட பிறந்தவங்க வீட்டில் வேலைலாம் பார்ப்பாங்களே அந்த மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ஃபீலிங்லாம் எனக்கு வரல சீரியஸாகவே. நான் இவங்க எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். விழுப்புரத்துல இருக்கு இவங்க குட்டிக்கு சொந்த ஊர் விழுப்புரம் தான். வீடு இந்த பொழன்னு சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல அவங்க அப்பா அம்மா போயிட்டாங்க. எனக்கு சீரியஸாகவே எங்கள் வீட்டில் என் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா வச்சுக்கோங்க இவங்களோட வேலை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ எனக்கு ஃப்ரெண்டு மாதிரிலாம் தெரில. இவங்களாம் ஃப்ரெண்டே கிடையாது, சிஸ்டர் மாதிரி தான் இருக்குது. கூட பிறந்த பிளட்டு எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஸோ அந்த வேலை, அந்த அன்பா பேசுறது, அந்த வார்த்தை நான் இவகிட்ட வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே தான் இருக்கு அப்படின்ட்டு. என்ன பண்ண போதோ தெரியல, எங்க போய் முடிய போதோ தெரியல. நல்லதே நடக்குட்டி, நல்லதே நல்லதே. நான் வந்து சீரியஸாகவே நான் வந்து என்னை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னா அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன் அப்படின்னா முதல்ல எந்த வீடாக இருந்தாலும் சாரி தான் உள்ள என்ட்ரன்ஸ். அதனால தான் இன்ன வரைக்கும் எனக்கு உறவு அப்படியே போயிட்டு இருக்கு. ஆமாம், எங்கள் அண்ணா அன்னைக்கு கூட நான் முதல்ல வாங்கி போகிறது சாரி தான். இன்ன வரைக்குமே என் கூட அப்படியே இருக்காங்க.
அதே மாதிரி தான் எனக்கு பிடிச்ச எல்லாருக்குமே இப்போ நான் முதல்ல எங்கள் அண்ணா ஆரஞ்சு மிட்டாய் நான் கூட அவங்க ஒய்ஃபுக்கு பர்த்டேனால saree தான் வாங்கி கொடுத்தேன். அவங்களுமே எனக்கு இன்ன வரைக்குமே நிறந்துருக்கேன். இவங்க எனக்கு கடைசி வரைக்கும் இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ நானே saree வாங்கி கொடுத்தேன். ஸோ அதுக்காக தான் மெயினாக எனக்கு பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் மெயினாக எடுப்பேன்னா saree தான் எடுப்பேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் saree எடுத்து கொடுக்கும். இவளுமே நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ண saree தான் கொடுத்தேன். அது அந்த மாதிரி தான் எனக்கு வந்து அது ஒரு பழக்கம். ஏன்னாக்கா எனக்கு வந்து ஏன்னா எனக்கு வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே வந்து எங்க அப்பா அம்மா எனக்கு மெயினா நான் ஏன் வாங்கி கொடுத்தேன்னா எனக்கு எங்க அம்மாவுக்கு ஒரு வாட்டியாச்சும் என் சொந்த காசுல வாங்கி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அது ஆனால் வாங்கி கொடுக்க முடியல. அதனால மட்டும்தான் எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் saree வாங்க ஆரம்பிச்சேன். அது என் கூட இதுக்கப்புறம் யாரும் என்னை விட்டு போகக்கூடாதுன்றதுனால தான் இவங்க அம்மாவுக்கு பர்த்டே வந்தாலோ எது வந்தாலுமே இவங்க வீட்லேயுமே எல்லாருக்கும் saree தான் எடுப்பேன். அவங்க பாட்டிக்கு ஆனால் saree தான் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா எனக்கு எங்கள் அம்மா கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் எனக்கு உறவுனா எல்லாருமே என் கூட இருக்கணும், யாரும் என்னை விட்டு போகக்கூடாது, அவங்க தான் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீலிங்ஸில் மட்டும்தான் நான் எல்லாருக்குமே சாரியே எடுத்து கொடுப்பேன். ஆனால் நான் saree கொடுத்த வரைக்கும் யாருமே என்னை விட்டு இன்னும் போகலை. கடைசி வரைக்கும் என் கூட இன்னமும் தொடர்ந்து தான் இருக்காங்க. அது வரைக்கும் அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பா இருப்பாங்க. ஏன்னா வந்து இந்த வீட்டுக்கே பால் காய்ச்சினதுக்கு முதல்ல எங்களை தான் கூப்பிட்டுருக்காங்க. யாரையுமே கூப்பிடல. சீரியஸாவே ரொம்ப க்ளோஸாலாம் இருந்திருக்கேன். ரொம்ப க்ளோஸாலாம் இருந்திருக்கேன். ஒருத்தருத்தங்க வீட்டுக்கு கூட எனக்கு கூப்பிடல. அது இன்னமும் எனக்கு மனசுல உறுத்திக்கிட்டு தான் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் அந்த மாதிரி பண்ணலை. என் வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா பார்த்துட்டு என்னென்னமோ கிஃப்ட் கூட வாங்கி கொடுத்து பண்ணேன். ஸோ சொல்ல விரும்பலை, வேணாம் விடுங்க. ஸோ இருந்தாலும் எனக்கு இவங்க வீட்டுக்கு கூப்பிடணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி. காலங்காத்தாலேயே எந்திரிச்சு வந்துட்டேன். இன்னைக்கு மெயினா எனக்கு வந்து டிரைவிங்க்கு போகணும். சுத்தமா தூக்கமே இல்லை. போயே ஆகணும் அப்படின்ட்டு அவங்களுக்கே தெரியாது. சத்தியமா நாங்க வரமாட்டோம் தான் சொல்லிட்டு வரல, தப்பா நினைச்சுக்காது சொல்லிட்டு போனை வச்சுட்டு, ஆனா அவங்க லொகேஷன்லாம் அனுப்பிட்டு நீங்க வரீங்களோ வரலையோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டாங்க. திடீர்னு வீட்டுக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுத்தேன். இதுல என்ன ஹைலைட்னா நான் மேட்சிங்கா வீட்டுக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டேன். 2 பேருமே மேட்சிங். அங்க பாருங்க அவங்க எல்லாம் எதுக்குங்க இங்க பால் காய்ச்சுறாங்க. நானுங்க இந்த வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சிருக்கேன். இதை நான் தமிழ் வச்சுக்கோ, குட்டி எங்கள் வீடுன்னு வச்சுக்கோங்க. அவங்க பாருங்க ட்ரெஸ் கூட ஒழுங்கா ஒரே மாதிரி போடல. நான் பாருங்க வீட்டுக்கு மேட்சா போட்டிருக்கேங்க. இது போதாதாங்க? வீடுதான் இன்னைக்கு எப்பவும் போல நினைச்சிட்டு வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாப்போம் நம்ம என்ன பண்றோம். விருந்தாமா பாத்துக்கோங்க, விருந்து வச்சிருக்காங்களாம். டேய் இப்படி சீக்கிரம் வைப்போடா. ஏண்டா மச்சான் எண்ணெயில வைக்கிற? பாருங்க சாப்பிடாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாருங்க அம்மா வீட்டு சீரு சரணும். ஆமாங்க, நாங்க எடுத்துட்டு வந்தது ரிட்டன் நாங்க எடுத்துட்டு போறோம். அவ்வளோதான், ஒரு கிஃப்ட் கொடுத்த மாதிரி அப்படியே ரிட்டன். அப்படிலாம் இல்லைங்க, எங்களுக்கு வந்து டிஃபன்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ பிரசாதெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க வீட்டில் போய் எல்லாரும் கொடுக்கறதுக்காக. வெட்டலான்னு பார்த்தா அந்த பொல்லாதான் கெட்டப்புக்காக நான் இது பொல்லாதான் கெட்டப்புடா. பிச்சைக்காரங்க கூட கேவலமா இருக்கும். சாரிம்மா வாமா. சரி ஓகே, நான் வந்து இன்னைக்கு வந்து செம்ம ஃபன்னா போச்சு. எங்களுக்கு லைவுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்ததுல எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, இங்கே ஒரு அண்ணா இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப மோட்டிவ் பண்ணியிருந்தாரு. ஸோ நான் இருக்கேன்டா, உங்களுக்குலாம் யாரும் இல்லைன்னு ஃபீல் பண்ணாதீங்கடா, எப்போ வேணா எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோட்டிவ் பண்ணாரு. அவரை காட்ட முடியலன்ற ஒரு வருத்தம் தான். ஸோ அவங்களாம் எங்களுக்கு இருக்கும் போது யாராலையுமே ஸோ அவங்களாம் இருக்கும் போது எங்களை யாராலையுமே அசைக்க முடியாது. நாங்கள் இன்னும் மேல் வருவோம். ஸோ எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் எப்பயுமே. நாங்கள் 4 பேருமே பிரியக்கூடாது.
எவ்வளோ பேர் நீங்க போராமப்பட்டாலுமே கண்டிப்பா சொல்றேன். ஆனா இன்னைக்கு போட்ட லைவ்ல அந்த ஒரு 3 பேர் நீங்க ஆமா நீங்க நினைப்பீங்க பிரிக்க ட்ரை பண்ணுவோம், இதுங்களாம் கொஞ்சம் நாளைக்கு தான், ஒரு வருஷத்துக்கு தான் ஆடுவாங்க, அப்புறம் பிரிஞ்சிருவாங்கன்னு கண்டிப்பா சொல்லுவீங்க. எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் நாங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல போவோன்ற ஒரு நம்பிக்கையில 4 பேர் சத்தியம் வாங்கியிருக்கோம். சத்தியம் பண்ணுங்களா, கண்டிப்பா பிரிய மாட்டோம். ஒரு கேப் இதுதான் அந்த கேப்பா. சத்தியம் பண்ண மாட்டேங்குது. நான் பைத்தியம்பா அந்த மாதிரி கூட யார் எத்தனை பேர் நம்புவாங்கன்னு தெரியாது. எல்லாரும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறுவாங்க. சத்தியன்ற ஒரு விஷயம் பட் ஆனா நாங்க மனசுல ஒரு உறுதி மாதிரி நினைச்சு வாழ்வாதாரத்தை முன்னேற்றி அதுல நாங்க உங்களுக்கு நாங்க எப்படி இருக்கோம் சீக்கிரம் பேசி சொல்ல கை வலி. கண்டிப்பா சொல்லுங்க என்ன மாதிரி. இதுக்கப்புறம் நாங்க 4 பேர் சேர்ந்து நிறைய லாக்ஸ் எல்லாம் வரும், வெளியில போவோம், டிராவல் பண்ணுவோம், அங்க எங்க ஷார்ட்ஸ் எல்லாம் வீடியோ வரும். சோ எங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, அவங்க சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு பால் காசு இருக்காங்க, அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. நீங்க வந்து எதுவும் ஃபீல் பண்ண கூடாது. நல்லா ஓகே, முதல்ல மீட் பண்ணிருக்கீங்க. குட்டி ஏஞ்சல் கேரக்டர் பத்தி ஏதாவது சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நாங்க எங்களோட லைவ்ல சொல்றோம், எல்லாரும் நம்மளோட லைவ்ல நம்மளோட சேனல்ல வந்து அவங்கள பத்தி நாங்க என்ன பேசணும் அப்படி கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோன்னா இன்னும் வீட்டுக்கே கிளம்பல. என் டிரைவிங் கிளாஸ்க்கு சொன்ன மாதிரி மூடி முள்ளு வச்சுட்டாங்க. அடுத்த வாரம் அப்பாயின்மெண்ட் போட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வாரம் இல்லைன்ட்டாங்க. கண்ணுலாம் தூங்கி எழுந்தனால அப்படி இருக்கேன். யாரும் தப்பா நினைச்சுக்கோங்க. பரதேசியோட கேவலமாக இருக்குன்னு தப்பாக நினைக்காதீங்க. தூக்கம் இல்லை, 2 நாளாக நைட்டு கண்ணு முடிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் எங்களுக்கு தூக்கமே இல்லை. இன்னும் வீட்டுக்கே போய் சேரல. நான் எப்போ ஆர்டி ஆஃபீஸ் போய் ஓட்டி காட்டி நான் எப்போ லைசன்ஸ் வாங்குறது, இது இந்த ஜென்மத்துக்கு நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். சரி அது பரவாயில்ல விடுங்க. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அதை பேசு, பலபலான்னு பேசுவோம். டீ ஷாப்புக்கு வந்திருக்கோம். பாருங்க சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னு. ஹாய் சொல்லுங்க. ஹாய்டா தங்கம், நல்லா இருக்கீங்களா? வாங்க எல்லாரும் டீ சாப்பிடுவீங்க, வீட்டுக்கு வாங்க. சாரி எல்லாரையும் கூப்பிட வேண்டாம், நம்ம கிட்ட பார்த்தோம். ஆனா இன்னைக்கு யாரையும் அனுப்புற மாதிரி தெரியல. இருங்க, இருந்து நாளைக்கு போய்க்கோங்க. டீ சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கப்புறமாச்சு விடுறாங்களான்னு பார்ப்போம். விடலை, அடிக்கடி மீட் அப் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? தெறிக்க வர்றோம். மச்சாங்க பாருங்க கியூவில் நிற்கிறான். கியூவில் நின்னாதான் டீ தருவோன்னு சொல்லியிருக்காங்க. நமக்காக டோக்கன் போட்டாச்சு, கியூவில் நின்று நீ வாங்கிட்டு விடான்னு சொல்லியிருக்கிறேன். அங்கே நிற்கிறான். சேஸ் டீ சாப்பிட்றோம். அப்ப இப்போ ஃபேமஸா இல்லையா வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ நோட்டிபிகேஷன் வரும். இதுக்கப்புறம் நிறைய vlogs வீடியோஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. சோ மிஸ் பண்ணாம பாருங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தெரிவிக்க விட போறோம். கண்டென்ட் ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ गाइस. Bye bye. Love you.